ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்டியான அல்வா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பழமும் சர்க்கரையும் இருந்தால் போதும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக அல்வா செஞ்சிடலாம். வாங்க இப்போது அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 8 பழம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ஒரு சிலர் வீட்டில் நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மேலே கருப்பாக தோல் மாறினதுக்கப்புறமா சாப்பிட பிடிக்காமல் அப்படியே வச்சுடுவாங்க. அந்த பழத்தை தூக்கி வேஸ்ட்டாக போடாமல் நீங்கள் ஸ்வீட் செஞ்சுடுங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி நல்லா தோல் மாறினதுக்கப்புறமா கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா பழுத்திருக்கு பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது பழத்தை தூக்கி வேஸ்ட் பண்ணாமல் ஸ்வீட் செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒவ்வொரு பழத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிற 8 பழத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருந்த 8 வாழைப்பழத்துமே நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழத்தை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரியை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொன்னிறமாக வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும் நெய்யில். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி லைட்டாக கலர் மாறி இருக்குது, எடுத்துக்கிறேன். இப்போ நான் நெய்யெல்லாம் இல்லாமல் வெறும் முந்திரியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுடுங்க. அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய் ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம வாழைப்பழ பேஸ்ட்டை போடும்பொழுது தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பழத்தை போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே தெரிக்காத மாதிரி பார்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற 5 ஸ்பூன் நெய்யை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வதக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நெய்யை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கிற நெய்யிலேயே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கமாக இருக்கும். குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் பண்ண கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் சர்க்கரை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை முதல்லையே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசிக்கல்லாம் இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சேர்த்துருக்கிற சர்க்கரை முழுசாக கரைஞ்சி நல்லா இலக்கமான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தீயை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை கரைய நல்லா இலக்கமாயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அல்வா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு கலர் கூட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் எந்த கலர் பிடிக்குதோ அந்த ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் வதக்கும் போதே ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக சேர்த்து நான் வதக்கிக்க போகிறேன். ஏற்கனவே 5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நெய். இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 10 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்க்கறதுக்கு அளவு சொல்லியிருக்கேன். நெய்யோட ஃப்ளேவர் நிறையா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவு கூட நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நான் கலந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளால் பீஸ் போட முடியும். ட்ரேயில் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சோம்னா கரெக்டாக அழகாக கட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பதம் இது.
கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. நம்ம குக் பண்ண அதுவே கலர் நல்லா டார்க் கலரில் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம், அதுவே அழகாக கலர் கொடுத்துரும். நம்ம வதக்க நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துடும். கடைசியாக இப்போ இது கூட நான் வந்து முந்திரியை நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நான் 9 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன், மொத்தமாக 10 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ரொம்ப இலக்கமாக இல்லாமல் நம்ம இப்படி கலந்து கொடுக்கும்போது அப்படியே நல்லா கெட்டியாக வரணும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு தட்டு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு இந்த ட்ரேயில் வந்து நெய் கொஞ்சம் தடவி வச்சுக்கோங்க. நம்ம அல்வாவை செஞ்சதுமே அந்த ட்ரேயில் வந்து போட்டுடணும். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூன் பின்னாடி நெய் நல்லா தடவிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் நம்மளால் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நெய் மட்டும் நீங்கள் தடவலைனா ஸ்பூன்லேயே ஒட்டிக்கும். நல்லா இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நான் ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு சூடு வந்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வந்து நல்லா கொஞ்சம் சூடாறிடுச்சு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாறி இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கத்தியில் கொஞ்சம் நெய்யை தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அல்வாவை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா கத்தியில் எப்படி நீங்கள் லைன் போட்டு விட்டுட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெய்யெல்லாம் வந்து நம்ம நிறைய போட்டு செஞ்சுருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து நெய்யெல்லாம் நிறைய போட்டு செஞ்சுருக்கேன். அல்வான்னு சொன்னாலே நல்லா இனிப்பாகவும் நல்லா நெய் நிறைய போட்டு செஞ்சாலும் தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம சேர்க்கலை. ஆனால் அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எடுக்கும்பொழுது இந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் இப்படி ஜவ்வு மாதிரி வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் இப்படி கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த அல்வா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். சர்க்கரையும் வாழைப்பழமும் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். டைம் கூட ரொம்ப அதிகமாக எடுக்காது. செஞ்சுட்டு நம்ம நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அல்வா ரெடி. நெய்யெல்லாம் நிறைய போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வேணால் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் வெறும் முந்திரி மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் வாழைப்பழம் அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.